Pardon for not speaking in Tamil, though I am here for last 6 months. I didn't have time to learn the language, but I have been spending my time to find a solution for this problem. நான் உங்களோட பாசையில கலைக்க முடியாதுங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலே நான் எனது நேரத்தை இந்த பாசையை மொழியை கற்றுக்கொள்வதற்கு முடியாமல் இருக்கின்றது. எனது நேரத்தை இந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்காக ஒதுக்கிக் கொள்கின்றேன். I hope that I will be able to speak to you in Tamil by the time we finish all these houses. நான் எதிர்பார்க்கின்றேன் நான் இந்த மொழியை கற்றுக்கொள்கிறேன். இந்த வீடு திட்டத்தை முழுமையாக முடிக்கின்ற வழியில் Last 6 months, I have been cooperating with the government agent and his office to find a solution for this, and we have managed to find the solution, and it has to be given to the president and get the blessings of him. கடந்த 6 மாதமாக அரசாங்க அதிபரின் அலுவலகத்துடன் இணைந்து இந்த பிரச்சனையை தீர்வதற்காக வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்கான தீர்வையும் ஜனாதிபதியின் அனுசரணையோடு பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். In that process, we have found 3 solutions basically for benefit of these people. இந்த இதிலே நாங்கள் 3 விதமான தீர்வுகளை மக்கள் நன்மைக்காக தெரிவித்திருக்கின்றோம். The first one is, like today, the ladies and gentlemen who are here, who are landless from the IDP camps, will be getting a house, what you see on your behind. Similar house will be given to you, I believe, by mid of next year for each and everybody. முதலாவது தீர்வாக இங்கே குடியிருப்பது போல இங்கே முகாம்களில் வாழ்கின்ற காணியடைவதற்காக இங்கே அமைக்கப்படுகின்ற வீடு போன்ற வீடு வழங்கப்பட இருக்கின்றது. இதே மாதிரி அனைவருக்கும் அடுத்த ஆண்டு நடுப்பகுதிக்குள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. This letter is the guarantee or the commitment from the government of Sri Lanka to you to ensure that we are giving you a land of 20 purchase and a house. இது இந்த வர இருக்கின்ற இந்த கடிதமானது ஒரு உறுதிப்பாட்டை உங்களுக்கு வழங்குகின்றது. இலங்கை அரசாங்கமானது 20 காணியை உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. It is the commitment from army to you that you will be getting a house soon as possible. அதேவேளை ஆர்மியின் ராணுவத்தின் ஒரு உத்தரவாதம் இருக்கின்றது. நீங்கள் மிக விரைவிலே ஒரு வீட்டையும் பெற்றுக் கொள்வீர்கள் என்பது. So it is the people who are getting the house and the land is we believe is a real beneficiaries of this project. மேலும் இந்த வீட்டு திட்டத்தையும் காணியையும் பெற்றுக் கொள்கின்ற பயனாளிகள் தான் காணியற்ற பயனாளிகள் தான் உண்மையான பயனாளிகள் இந்த திட்டத்தில். Secondly, the army has to be here for some more time. So there are areas that we are going to release in the near future, which will be in and around the KKs, which will be demarcated and shown to you all very soon. அடுத்தது மிக குறுகிய காலத்திலே விடுவிக்கப்பட இருக்கின்ற காணி தொடர்பானது சில காலத்துக்கு ராணுவம் இங்கே நிலை கொண்டிருப்பது தவிர்க்க முடியாது. எனினும் அந்த சில பகுதியாக விடுவிக்கப்பட இருக்கின்றன குறித்த சில நாட்களுக்குள். Example J233, J234, J35, 36, 50247. Those Gramanildari Kottas, the people, the families who had their land without 2 places, all the others will be given to you very soon. உதாரணமாக 233 காங்கேந்துர மேற்கு, 234 காங்கேந்துர மத்தி, 235 காங்கேந்துர தெற்கு, 236 பழையவங்காம் வடக்கு, 250 கையெட்டி தெற்கு, 247 கையெட்டி கிழக்கு. இதிலே 2 ராணுவ முகாம்களை தவிர்ந்த ஏனைய பகுதிகள் ஓரளவுக்கு பகுதியாக விடுவிக்கப்பட இருக்கின்றன. I hope that you will be better on that. I hope that you will be better in the solution. நான் எதிர்பார்க்கின்ற இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக உங்களுக்கு அமையும் என்று. Third one will be, since the military has to occupy some piece of land in and around the Palali airport, we cannot release this at this moment. So we are working out a plan, and you will be given a letter again. Who had the lands will be lucratively compensated on that. சில பகுதிகள் பலாலி விமான நிலையத்தை சூழ்ந்த சில பகுதிகள்
இந்த நிலைமையில் விடுவிக்கப்படாத பகுதிகளாக இனங்காணப்பட்டு அவற்றுக்கான மதிப்பீடுகள் வழங்குவதற்கான ஒரு கடிதம் மூன்றாவது கட்டமாக வழங்கப்பட இருக்கின்றது என்பதையும் அறிய தருகின்றேன். It is not a few amount of money rupees we are talking about, a big amount where you will be definitely getting benefited rather than occupying the small area that army is occupying. மேல இந்த சின்ன ஒரு பகுதியிலே நீங்கள் வாழ்வதை விட தரப்போகின்ற இழப்பீடானது மிகவும் பெருமதி வாய்ந்தது என எண்ணுகின்றேன். By doing that and giving you in writing, meaning it is the commitment that the government of Sri Lanka and the commitment from the Sri Lanka army to say that you are getting a better future in your own land and the people who don't have houses will be getting a house. இது உண்மையிலே இலங்கை அரசாங்கத்திட்ட ஒரு உத்தரவாதம், அதேவேளை இலங்கை ராணுவம் வழங்குகின்ற உத்தரவாதமும் கூட. உங்களுக்கு எதிர்காலம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்காக உங்களுக்கான காணியும் வீடும் வழங்கப்பட இருக்கின்றது, அதே போல நட்ட வீடும் வழங்கப்பட இருக்கின்றது என்றார். Today I am here, I may transfer, the GA is here, he may transfer, but doesn't mean any problem because you have the letter from the government to say that it is done. இன்னைக்கு இந்த வேளையில அன்னைக்கு தான் கூட இந்த இடமாற்றம் பெற்று செல்லலாம், மாவட்ட அரசாங்க அதிபர் கூட இடமாற்றம் செல்லலாம். ஆனா இந்த தருகின்ற அந்த கடிதமானது ஒரு உறுதிப்பாட்டை வழங்குகின்றது, உங்களுக்கு என்னென்ன தர இருக்கிறோம் என்பதனை. Interestingly, we both are not politicians, we are both government servants. So what we mean is the meaning. It really meant for the benefit of you. We are not giving false promises. சுவாரஸ்யமாக உண்மையிலே நாங்கள் இருவருமே அரசாங்க உத்தியோகஸ்தர்கள், நாங்கள் அரசியல்வாதிகள் இல்லை வாக்குறுதிகள் வழங்குவதற்கு. So I wish next time we meet up, you will be in your own lands, you will be in your own house, and give me little time. By the mid of next year and end of 2017, all will be happy. அடுத்த முறை உங்களை சந்திக்க நீங்கள் சொந்த இடத்துல சொந்த வீட்டில் வாழ்வீங்களை எதிர்பார்க்கின்றேன். எனக்கு ஒரு குறுகிய காலம் தாங்கள் அடுத்த ஆண்டு நடுப்பகுதி அல்லது அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ள நீங்கள் ஒரு சந்தோஷமான நிலையை எட்டுவதற்காக. Okay, thank you very much. சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. எமது மாவட்டத்திலே 90ஆம் ஆண்டு இடம்பெயர்வினால் இடம்பெயர்ந்து நீங்கள் பல இடங்கள் இடம்பெயர்ந்து இன்றும் இடம்பெயர்ந்து முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அண்மையிலே அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் எமது மாவட்டத்துக்கு வருகை தந்த பொழுது சில இடம்பெயர்ந்த முகாம்களுக்கும் விஜயம் செய்திருந்தார். அந்த வகையிலே அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இந்த மக்களுடைய இந்த பிரச்சனை தீர வேணும் என்பதற்காக முதலிலே அந்த மக்களுக்கு காணியற்ற மக்கள் முகாமிலே இருக்கின்ற நீண்ட காலமாக இருக்கின்ற சொந்த இடங்களிலே காணி இல்லாதவர்களுக்கு காணி 2 பரப்பு காணியும் வழங்கி வீடும் அமைத்து கொடுக்கின்ற திட்டம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது 100 வீடுகள் இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதையும் இராணுவ அதிகாரிகளால் தான் அந்த வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டதும் பிறகு மேலதிகமாக இருக்கின்ற காணியற்ற முகாம்களிலே வசிக்கின்ற ஏனைய மக்களுக்கும் இவ்வாறான வீட்டு திட்டம் வழங்கப்பட இருக்கின்றது. இது முதற்கட்டமாக 100 குடும்பங்களுக்கும் மிச்சம் மற்ற மக்களுக்கும் அது வழங்கப்பட இருக்கின்றது. மற்றும் இந்த மிக ஏற்கனவே இடங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. மிக இன்னும் விரைவிலே இன்னும் காங்கேசன்துறை, மத்தி, மேற்கு, தையிட்டி கிழக்கு, தையிட்டி வடக்கு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளைச் சேர்ந்த சில பகுதிகளும் விடுவிக்கப்பட இருக்கின்றன. அதிலே சில நீங்கள் முகாமில் இருக்கின்றவர்கள், உங்களுடைய சொந்த காணி அங்கே இருக்கின்றவர்கள் அதில் போய் குடியேறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களும் உங்களுக்குரிய அந்த விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள்ள அந்த இருக்கின்ற சொந்தக்காரர்கள் மட்டும் அதுக்குள்ளே போய் குடியேற முடியும், அந்த விடுவிக்கப்படுகின்ற பகுதிகளுக்குள்ளே. நாங்கள் இதில் இன்று உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் அளிக்கின்றோம். என்னென்னு சொன்னால், இந்த முகாம்களில் இருக்கின்ற காணி அற்றவர்களுக்கு காணியுடன் 2 பரப்பு காணியுடன் வீடு வழங்குகின்ற திட்டம். அதில் இன்று நாங்கள் கிட்டத்தட்ட இதிலே நீங்கள் ஒரு 20 பேர் வரையில் இருக்கின்றீர்கள். அவர்களுக்கு இன்றைய கடிதம் வழங்கப்படும். மீதியானவர்களுக்கும் நாளை
நாளை தெளிப்பட பிரதேச செயலகத்தில் வச்சு அந்த மீதியானவர்களுக்கும் இந்த கடிதங்களை நாங்கள் தருவோம். அந்த கடிதங்களை தருவோம். அதில் காணி அற்ற மக்களுக்கு காணியும் வீட்டு திட்டம் வழங்கப்படும். அதை நாங்கள் தருவோம். அப்புறம் அடுத்த ரெண்டாவதாக மற்ற அதிலே அந்த பகுதிகளிலே தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவிலே ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு அதில் காணி ஏற்கனவே அந்த நான் சொன்ன பகுதிகளிலே இருக்கின்ற மக்கள் அவங்களோட சொந்த இடங்கள் காணிகள் உள்ளவர்கள் நீங்கள் அங்கே தெளிப்பட பேசுறதுக்கு போனால் அதிலே அவர்கள் அந்த உங்களுடைய காணி அந்த உங்களுடைய காணிகள் அந்த பகுதிகளில் வருகின்றன என்று நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு அங்கே சென்றீர்கள் என்றால் அதில் பார்ப்பீர்கள். அதில் பார்த்து உங்களோட பகுதிகள் அந்த காணி வருமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் அது விரைவில் விடப்பட இருக்கின்றது. அதுக்கு நீங்கள் போகலாம் என்ற அதுவும் நாங்கள் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தருவோம். மற்ற சில பகுதிகள் இருக்கின்றன, சிலது இப்போ உடனடியாக விட முடியாத பகுதிகள் இருக்கின்றன. அது இந்த தேசிய பாதுகாப்பு கருதி சில விட முடியாத பகுதிகள் இருக்கின்றன. அவை இந்த முதல் கட்டமாக நாங்கள் இன்று இது ஒரு மிக முக்கியமாக இந்த முகாம்களிலே நீண்ட காலமாக இருக்கின்ற ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அதுமீது ஜனாதிபதி அவர்களுடைய பணிப்பிற்கு அமைய இது நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் முதல் கட்டமாக இன்று நாங்கள் இந்த காணியற்றவர்களுக்கு இந்த ஒரு உத்தரவாதத்தை அளிக்கின்றோம். ஒரு உத்தரவாதம் அதுக்காக தான் இதோட சான்றிதழ் தான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றது. உங்களுக்கு காணியும் வீடும் தருவோம் என்று சொல்லி அவை இந்த 100 வீட்டு திட்டம் முடிந்தவுடனே அடுத்ததாக ஒரு 250 வீடுகள் வெகு விரைவிலே அமைக்கப்பட இருக்கின்றன. அதுவும் காணியற்றவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நாங்கள் மற்ற காணியற்றவர்களுக்கு கூட நாங்கள் இப்பொழுது காணிகளை சில இடங்களில் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். அந்த காணிகளையும் அரசாங்கம் வாங்கி அந்த காணியற்றவர்களுக்கு அதை காணியை வழங்குவதோடு வீட்டையும் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. மற்ற அந்த சொந்த இப்போ நீங்கள் விடப்படுகின்ற பகுதிகளுக்குள்ளே போக இருக்கின்றீர்களா, விடப்படுகின்ற பகுதிகளுக்கு போக இருக்கின்றீர்கள், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய காணி அதுக்குள்ள வருதான்னு சொல்லி அவர்களுக்கு அந்த காணிகள் வெகு விரைவில் விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு நாங்கள் அந்த வீட்டு திட்டம் வழங்கப்படும். அதுக்கும் அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு வீட்டு திட்டம் வழங்கப்படும். அந்த வகையிலே தான் இது நடைபெறுகின்றது. இது அதிமீது ஜனாதிபதி அவர்கள் நீண்ட காலமாக நினைக்கிறேன் ஜனவரி கடந்த டிசம்பர் மாதம் அகில இலங்கை ரீதியிலான அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வுக்கு வந்திருந்த பொழுது அதிமீது ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். பிறகு இந்த வருட ஆரம்பத்திலும் அதிமீது ஜனாதிபதி அவர்கள் வந்த பொழுது சில மல்லாகம் கோணப்புல முகாமையும் அவர்கள் பார்வையிட்டார். அதன் பிற்பாடு அவர் அவர்கள் நீண்ட காலமாக இந்த முகாம்களினுடைய வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வரணும் என்றதிலே அவர் உறுதியாக நிற்கிறார். அந்த வகையிலே தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அவை இது உங்களுக்கு ஒரு உறுதியை தருகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. அவை இதற்காக நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை உங்களுடைய சார்பாக நாங்கள் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மற்றும் எங்களுடைய இப்பொழுது எங்களுக்கு இராணுவ தளபதியாக இருக்கின்ற ஜெனரல் மகேஷ் அவர்களும் மிகவும் அந்த மக்களுடைய துன்பங்கள் உண்மையிலே அவர் நல்ல அறிந்தவர், ஒரு மிகவும் ஒரு நேரான சிந்தனை உடையவர், மக்களுடைய துயரங்களை அறிந்தவர். அவர் அந்த வகையிலே அந்த காணிகளும் அவர்களுக்கு விடுவிக்கப்படும் என்பதிலே அவரும் மிக ஒரு ஆர்வமாக இருக்கின்றார். அந்த வகையிலே அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் உங்களுடைய இந்த முகாம் வாழ்க்கையை முடிவுறுத்தி நீங்கள் விரைவிலே 1 மாதத்துக்குள் இந்த வீட்டு திட்டத்திலே வர இருக்கின்றவர்களுக்கு 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் வீட்டு சொந்த வீட்டுக்கு குடியேற முடியும். மற்றவர்களுக்கும் மிக விரைவிலே அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே மத்திய வீட்டு திட்டங்களும் முடிவாயிருந்தால் அவர்களும் உங்களுடைய சொந்த ஒரு முகாம் வாழ்க்கையை முடித்து நீங்கள் உங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு சொந்தமான காணியிலே நீங்கள் வசிக்க முடியும். அந்த வகையிலே இதை முடிவருவதற்காக நாங்கள் அதிமீத ஜனாதிபதி அவர்கள் எடுத்த நடவடிக்கையாக நாங்கள் உங்கள் அனைவரது சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற யுத்தத்தின் விளைவாக தெல்லிப்பளை வழி வடக்கு பகுதியைச் சேர்ந்த மக்கள் பலர் இடம்பெயர்ந்து இன்று வரையும் முகாம்களிலே இருந்து வருகிறார்கள். இவர்களிலே பலர் காணி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவை காணியற்றவர்களுக்கு அதிமீத ஜனாதிபதி அவர்களுடைய அந்த பணிப்புரைக்கு அமைய அவர்களுக்கு காணியும் 2 பரப்பு காணியும் வீடும் கட்டி அரசாங்கத்தினாலே வழங்கப்படுகின்றது. இன்று இந்த பகுதியிலே இருக்கின்ற 130 குடும்பங்களுக்கு அவர்களுக்கு 2 பரப்பு காணியும் வீடும் கட்டிடம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 1 மாதத்துக்குள் அவர்களுக்கு வீடுகள் கையளிக்கப்படும். அவை அவர்களுக்காக இப்போ அவர்களுக்கு தங்களுக்கு இந்த வீடுகள் கையளிக்கப்படுகின்றன என்பது பற்றியும் தங்களுக்கு இந்த காணியும் வழங்கப்படுறது பற்றியுமான ஒரு சான்றிதழை நாங்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அதுபோல்
மற்ற முகாங்களிலும் பல முகாங்களிலும் இருக்கின்ற காணியற்றவர்களுக்கு அங்கே சொந்த காணியற்றவர்களுக்கு அவர்களுக்கு காணி மற்ற வேறு காணிகளிலும் வீடு கட்ட 2 பிறப்பு காணியும் வீடும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் இன்னும் காணி அற்றவர்களுக்கு மேலதிகமாக காணி தேவைப்பட்டவர்களுக்கும் காணியை விலைக்கு வாங்கி அவர்களுக்கு காணியும் வீடும் வழங்குவதற்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுத்து வருகின்றோம். அது தொடர்பான கடிதங்கள் இந்த அவர்களுக்கு காணியற்றவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றோம். இதில் எத்தனை குடும்பம் சார், அங்கே எத்தனை குடும்பம்? இதிலே 130 பேருக்குரிய காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே 100 பேருக்குரிய வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் இந்த 100 வீடு திட்டம் முடிந்த பின்னர் அடுத்த கட்டமாக இந்த இதில் இருக்கின்ற வேணிய 30 வீடுகளும் இன்னும் அடுத்த பகுதியிலே நாங்கள் ஏற்கனவே ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற காணியிலே மீதி 225 வீடுகளும் கட்டப்பட இருக்கின்றன. அதை விட வேறு காணி அற்றவர்கள் மீதியாக இருக்கின்ற காணி அற்றவர்களுக்கு நாங்கள் காணியை விலைக்கு வாங்கி அவர்களுக்கு வீடும் காணியும் அந்த வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும். அதோட சார் மற்றது அங்கால இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற வீடுகளும் காணிகளும் உள்ளாக்களுக்கான நடவடிக்கை இப்போ இதில் இன்னும் முகாமில் இருக்கிறவர்களில் இன்னும் 100 குடும்பங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவர்களும் தங்கள் சொந்த காணிகளுக்கு திரும்புவார்கள் என்று அந்த காணிகள் நமக்கு இராணுவ அதிகாரிகள் காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த காணிகளுக்குள்ளே அவர்கள் காணியை ஓரிரு கிழமைகளிலே அந்த காணி விடுவிக்கப்படும். அந்த மக்கள் அதில் போய் குடியேறுவார். எத்தனை ஏக்கர் விட கொடுப்பது? அதில் கிட்டத்தட்ட 460 ஏக்கர் காணிகள் விடப்பட இருக்கின்றன. அது இன்னும் மற்ற பக்கத்திலும் காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் வீதிக்கு மேற்கு பக்கமாக இருக்கின்ற சிமெண்ட் கோஆபரேஷனுக்குரிய காணிகளும் அதிலும் கிட்டத்தட்ட 250 ஏக்கர் வரையில் அதுகளும் விடப்பட இருக்கின்றன. ஆனால் அது பொதுமக்கள் வாழாத இடங்களாகும். மொத்தமாக இப்போ 460 இதில் 700 பேரும். ஆனால் அதில் பொதுமக்களுக்கு பயன்படுறது அந்த 460 பேர். எமது மதிய வணக்கம். அதிகௌரவ ஜனாதிபதி அவர்களின் சிந்தனை கிணங்கி பல வருட காலமாக இடைத்தளங்கள் முகாமில் வாழ்ந்த எங்கள் சகோதரர்களுக்காக இடத்தினும் வீட்டிற்கான உரிமை சான்றிதழ்களை பெற்றுக் கொடுப்பதற்கான நிகழ்வு ආරම්භமாக உள்ளது. එම අවස්ථාව විවගේම තෙලිප්පලේ ප්‍රාදේශීය ලේකම් කනකරාජා ශ්‍රී මෝහනන් මැතිතුමනි ඔබතුමා එවැගේම යාපනීය සහකාර ඉඩම් සුබ්‍රමණියම් මුරලිදරන් මැතිතුමනි ඔබතුමා නැතුණු පැමිණ සිටින සම්භාවනීය ඔබ සම සහ மாவட்ட அரசாங்க அதிபர் என் வேதநாயகம் அவர்களையும் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் கனகராஜா ஸ்ரீமோகனன் அவர்களையும் மாவட்ட அரசாங்க திரு தினேஷ்குமார், திரு
උදයකුමාර්. මේ ප්‍රදේශයේ ඔබට විශේෂ තේකම් සඳහා සකස් කර තිබෙනවා.